முருகன் துணை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது விழிகளின் இது நம்ம படம். சரி, இன்னைக்கு நம்ம விஜய் எல்எல்பி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்துல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரு புதுமுகம். இந்த மாதிரி புதுமுகங்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறன்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த விதத்துல இந்த டைரக்டர் நம்மளுடைய புதுசா அறிமுகமாகறாரு. அவருடைய பேர் மிஸ்டர் மதியழகன். மதியழகன் இந்த படத்தை இயக்கி இருக்கிற விதம் எப்படி சொல்றது, ஒரு ஒரு டென்ஷன் ஒரு 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 டென்ஷன் கிரியேட் ஆகிட்டே இருக்குங்க இந்த திரைப்படத்துல. என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஆர்வம் இந்த படத்துல நம்மள சீட்டுக்கு எட்ஜில் உட்கார வைக்குது. ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா, இந்த திரைக்கதையில வர அந்த கோர்ட்டுக்குள்ள நடக்கிற அந்த விவாத சீன் தான். இதுல கண்ணன் ராஜமாணிக்கம் பிபி அருண் பிபி, அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பினரா வாதாடுறாரு நம்ம ஹீரோ கிட்ட. அதாவது நம்மளுடைய உதய அண்ணன், அவர் தான் ஹீரோ. அவர் தான் இந்த படத்தோடைய ப்ரொடியூசரும் கூட. ப்ரொடியூசரா அவர் மேலும் இந்த படத்துல ஹீரோவா பண்ணியிருக்காரு. அந்த படத்துல அவர் எதிரெதிரில் நின்றுகிட்டு, இவரும் கண்ணராஜன் மாணிக்கமோ அவர்களும் எதிரெதிர நின்றுகிட்டு அந்த விவாதம் பண்ற சீன்லாம் அவ்வளவு அற்புதமா எடுத்திருக்காங்க. இந்த படத்துல 100 பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டிஓபி. நான் ஏன் ரொம்ப டிஓபியோடைய விஷயம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றேன், அதாவது ரொம்ப அழுத்தமா பாக்குறான்னு சொன்னாக்கா, அது எடுக்கிற விதம் நம்மளுக்கு எந்த விதத்திலையும் இந்த இடத்துல நம்மளுக்கு போரிங்கே ஆகாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு சீன் பை சீன் வச்சிருக்கிறதாகட்டும், அந்த எடுக்கக்கூடிய அந்த விதங்கள் ஆகட்டும், அவங்க வச்சிருக்கிற ஷார்ட்ஸ், இது எல்லாமே அழகா எடுத்திருக்காங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு கேமராமேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய பேர் அஸ்வின் நியால், புதுமுகமா இருக்கிறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய எடிட்டர், அவரும் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் கூட சொல்லலாம். ஏன்னா எந்தெந்த இடத்துல எவ்வளவு அழகா இந்த படத்தை அழகா எடிட் பண்ண முடியுமோ அவ்வளவு சிறப்பா எடிட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த படத்துடைய மியூசிக், இந்த படத்துல ரெண்டு பாட்டு தான் இருக்கு. படத்துக்குள்ள ஒரு பாட்டு, அதுக்கு பிற்பாடு படம் முடிஞ்சு அந்த கிரெடிட்ஸ் ஓடுற நேரத்துல இன்னொரு பாட்டு. அந்த பாட்டு தேவதியே நீ அப்படின்ற ஒரு பாட்டு கபிலன் அவர் பாடியிருக்காரு. அழகா இருக்கு. அதோடைய மெமரிஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஸ்கூல் நாட்கள்ல அந்த மெமரிஸை திரும்ப கொண்டு வந்த மாதிரி ஒரு பாடல். ரொம்ப மெலோடியா, ரொம்ப அருமையா இந்த படத்தை அந்த பாட்டை ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த விஜய் எல்எல்பியோட படத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இறுதியாக அந்த கிரெடிட்ஸ் ஓடும் போது ஒரு பாட்டு ஓடுது. அந்த பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. காயத்ரி அப்படின்ற ஒரு பாடகியும் கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு மெலோடியாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இன்னும் அதிகபட்சமாக இந்த படத்துக்குரிய என்ன சொல்றது, ஒரு ஊன்றுதல், ஒரு சப்போர்ட், இந்த படம் மிக அழகா எடுத்திருக்காங்க. அப்படி சப்போர்ட் அப்படின்னு சொன்னாக்கா இந்த படத்துல நடித்த நடிகர்கள், இவங்க எல்லாருமே புதுமுகமாக இருந்தா கூட இந்த நடிப்பு ஆற்றல் அவ்வளோ அழகா இதுல வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்ம உதய சார் ஆகட்டும், அப்புறம் கண்ணன் ராஜமாணிக்கம் அவர்கள் ஆகட்டும், அப்புறம் பூமிகா அப்படின்ற ஒரு ஹீரோயின் கேரக்டர், வானதி அப்படின்ற ஒரு ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களுமே ஆகட்டும். அப்புறம் வேந்தன், ஒரு சில இடங்கள்ல இந்த இந்த என்ன சொல்றாங்க, இந்த இயல்பான நடிப்பை இந்த இடத்துல பார்க்கலாம். அப்புறம் அந்த முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இதுல இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா தாரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி. அவங்களும் அந்த படத்துல சிறப்பா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த சீன்ஸ் வர்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய டிக்டாக் ஃபேமஸ் புடா மாமாஸ் அந்த அஷ்ராப் அப்படின்றவர் இந்த இடத்துல மிக சிறப்பா
ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது தப்பு பண்ணிட்டு பண்ணாம எப்படி நடிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து நல்லாவே டைரக்டர் வந்து கத்து கொடுத்துருக்காங்க. மிக அழகா இருக்கு. இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இந்த படத்துல நடிச்சிருக்கிறது வந்து அண்மை காலத்துல வந்து நம்மளுடைய நண்பர் ஐயா ஆய் கேன் தேவ் அவர் வந்து நடுவுல நடிச்சிருந்தாங்க. அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒண்ணு இருந்தது. அவர் தான் அந்த ட்விஸ்ட் எடுத்து வர்றாரு. அந்த ட்விஸ்ட்டை நீங்க கண்டிப்பா அதுல பார்க்கணும். இப்படியும் வந்து விவாதங்கள் பண்ணலாம், இப்படியும் இருக்கு, இந்த மாதிரி கூட நம்ம வந்து கோர்ட்ல வந்து வாதங்கள் நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்கா வந்து அந்த விஷயத்த வந்து செஞ்சிருந்தாங்க. விஜய் எல்எல்பி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீட்டா ரொம்ப அழகா சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு த க்ரூ மெம்பர்ஸ். மதியழகன் சார் ஒரு அழகான படைப்பை கொடுத்துருக்காங்க, ஒரு டீசன்ட் படைப்பு. திரைப்படத்தை வந்து நீங்க கண்டிப்பா அருகாமையில் உள்ள திரையரங்குகளை போய் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஏன்னா இந்த திரைப்படம் வந்து மிக அழகா வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே அருமையான ஒரு படைப்புன்னு தான் சொல்லுவேன். இந்த படைப்பு கண்டிப்பா உங்களோட ஆதரவு இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ சப்போர்ட் பண்ண மறந்துடாது. நம்மளோட மண்ணின் மைந்தர்களுடைய படைப்பு தமிழ் திரையுலகங்களுடைய நம்ம வந்து கம்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அந்த அந்த விதத்துல இந்த படம் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு அம்சமும் கூட சொல்லலாம். ஸோ அந்த விதத்துல அந்த டீமுக்கும் அந்த திரைப்படம் எடுத்த எல்லாருக்கும், அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும், உதயா சார் அவர்களுக்கும், உதயா அண்ணனுக்கு அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய மகிழ்ச்சிகரமான இந்த படத்தை நீங்க கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றிகளையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த படத்தை நீங்க அருகாமையில் உள்ள திரையரங்களை போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட உங்களிடம் வெளிப்படுகிறேன். நான் உங்கள் தர்மேந்திரன். இது உங்கள் விழிகள். நன்றி, வணக்கம்.